பார்க்கிங் திரைப்பட பாணியில் நடந்த விபரீதம். மகனை கடத்தி தாக்கிய கும்பல் குறித்து பிர்லா போஸ் அவர்கள் இணையதளத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டி வெளியாகியுள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தன்னுடைய மகனை மர்ம கும்பல் கடத்தி சென்று தாக்கியிருப்பதாக நடிகர் பிர்லா போஸ் சோசியல் மீடியாவில் புகார் கொடுத்திருக்கும் சம்பவம் தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சின்னத்திரையில் மிக பிரபலமான நடிகர் பிர்லா போஸ் அவர்கள் பல வருடங்களாக சீரியல் நடித்து கொண்டிருக்கிறார். அதோடு இவர் படங்களில் நடித்தும் வருகிறார். மேலும் சமீப காலமாக இவர் தமிழ் சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டே வருகிறார். அந்த வகையில் தற்போது இவர் ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகி வரும் வேட்டையன் என்ற படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார். இப்படி இருக்கும் நிலையில நடிகர் பிர்லா போஸ் மகனை ரவுடி கும்பல் கடத்தி தாக்கியிருக்கும் சம்பவம் தான் சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பிர்லா போஸ் பேட்டியில் கூறியிருப்பது, சென்னையில் நான் குடியிருக்கும் அப்பார்ட்மெண்டில் கீழ் வீட்டில் இருப்பவர்கள் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒருமுறை அந்த வீட்டு பையன் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தான். அவனை பார்க்க அவனுடைய நண்பர்கள் சிலர் வந்தபோது அதில் ஒரு பையன் என் காரை கொஞ்சம் சேதப்படுத்தி விட்டான். சமீபத்தில் கூட பார்க்கிங் என்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தின் கதை போல தான் வாகனங்களை பார்க்க செய்வதில் நான் இருக்கும் பகுதியில் பிரச்சனை இருந்தது. இது தொடர்பாக நான் அந்த பையனுடைய பெற்றோரிடம் பேசினேன். பொது வயது வித்தியாசம் பார்க்காமல் அந்த பையன் என்னை தலைகுறைவாக பேசினான். இதனால் என்னுடைய மகனும் அவனுடன் சண்டை போட்டான். இதெல்லாம் நடந்து 2 மாதங்கள் மேலாகிவிட்டது. நானும் அந்த விஷயத்தை அதோடு மறந்துட்டேன். ஷூட்டிங்கில் கவனம் செலுத்தி வந்தேன். கடந்த வாரம் முழுக்க நான் வீட்டில் இல்லை. வேட்டையன் படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். இதை தெரிந்து கொண்ட அந்த பையன் டியூஷன் போயிட்டு வந்த என்னுடைய மகனை 10 பேர் கொண்ட கும்பல் வழிமறைத்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் என் மகனை தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலை அந்த கீழ் வீட்டு பையன் அவனுடைய நண்பர்களை வைத்து திட்டம் போட்டு செய்திருக்கிறான். என்னுடைய மகனுக்கு ரத்தம் வராமல் உள்காயம் ஏற்படும் அளவிற்கு தாக்கியிருக்காங்க. இந்த தகவல் அறிந்ததும் நான் ஷூட்டிங்கில் இருந்து உடனடியாக வீட்டுக்கு வந்து பார்த்தபோது என் மகனால் எழுந்து கூட நிற்க முடியல. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்த போது ட்ரைனிங் எடுத்து அடித்தவர்கள் மாதிரி இருக்கிறது. மாணவர்கள் அடித்திருந்தால் நம்பவே முடியல. அதனால் நீங்கள் அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போங்க, அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லிட்டாங்க. இதனால் அடித்தது மாணவர்கள் தானா அல்லது கூலிப்படையா என்று எனக்கு தெரியல. மாணவர்கள் இருந்தால் இப்படி தாக்குதல் நடத்த பயிற்சி பெற்றிருக்காங்களா என்று அதிர்ச்சியாக இருக்கிறது. படிக்கும் வயதில் மாணவர்களுக்கு எதற்கு இந்த பழிவாங்கும் எண்ணம்? அடியால் வைத்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறதா என்று தெரியல. ஏற்கனவே அந்த கார் விவகாரத்தில் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் போலீஸுக்கு போனேன். இப்போ என் மகன் தாக்கப்பட்ட உடனேயும் போலீஸில் நான் புகார் தந்தேன். சம்பந்தப்பட்ட ஏரியாவில் CCTV காட்சிகள் வைத்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து GSAR பதிவு செய்து இருக்காங்க என்று கூறியிருக்கிறாரு பிர்லா போஸ் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.